Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. என் கணவர் பேர் பசுபதி. நாங்கள் லவ் பண்ணி 2 வருஷம் ஆகுது. அப்பா அம்மா மீறி தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணி அவங்க நல்லா வச்சுப்பான்னு சொல்லிட்டு தான் போனேன். வீட்டில் அவங்க 20 நாள் தான் என்னை ஒழுங்காக பார்த்துக்கிந்தேன். மிச்ச நாள் சந்தேகம், எல்லாத்துக்கும் சந்தேகப்படுறான். இது அவங்க அப்பா அம்மா நல்லாவே என்னை பார்த்துக்கவே இல்லை. கேட்டால் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க, ஒன்றுமே பார்த்துக்கல. சாப்பாடு போடுறது என் வீட்டில் சோறு துண்டியே இது பண்ணுறே அப்படின்னு குத்தி குத்தி காட்டுறது. குழந்தை பிறந்தது எனக்கு பிறந்த குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் என்ன சந்தேகப்படுறான். ரோட்டில் போனாலும் யாரை பார்க்குற என்ன பார்க்குற சொல்லிட்டு சண்டை போடுறான். குழந்தை பிறந்த உடனே குழந்தை மேலே சத்தியம் அடிச்சு எனக்கு தான் பிறந்ததா இல்லை யாரு பிறந்தது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் பேக்கெலாம் எடுத்து பார்த்தேன். அது கூட அவங்க குழந்தை தான் சொன்னாங்க. அப்பவே என்ன இல்லை, இது என் குழந்தை இல்லை, நீ பிறந்த குழந்தை மேலே சத்தியம் பண்ணு, அப்போ தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி தினமும் சித்திரவதை பண்ணுவேன். வெளியே போனாலும் யாரை பார்க்குற என்ன பார்க்குற, யார் ஃபோன் வீட்டில் வச்சுட்டு போக மாட்டான். வீட்டில் ஃபோன் வச்சா யாருக்குன்னா பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து போயிடுவான். தினமும் கதவை பூட்டி எடுத்து போயிடுவான். இதெல்லாம் தினமும் நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன்னு கேட்டால் என்னை அடிக்கிறான், எல்லாமே பண்ணுறான். எப்பயுமே கழுத்தை பூச்சி நீ செத்துரு சொல்லிட்டு எனக்கு வேணாம். ஏதோ ஒரு பொண்ணு கூட அஃபார் வச்சிருக்கா, அது மட்டும் நல்லா தெரியுது. ஆனால் பண்ணுறது பார்த்தா எப்பயுமே எப்படி இது எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் எதுவுமே சொல்லலை. வீட்டுக்கு 4 மாசமா அப்பா அம்மா கிட்ட பேசத்தே இல்லை. பேசி நானே அப்பா அம்மா கிட்ட அழுது, அப்பா அம்மா வீட்டுக்கு வாமா, சரி நான் வீட்டுக்கு 4 மாதம் கழிச்சு நான் பேசினேன் அப்பா அம்மா கிட்ட. சரிம்மா நீ பண்ண தப்பாகவே இருக்கட்டும் சரி சொல்லிட்டு வீட்டில் சேர்த்துக்கினாங்க. சேர்த்து நான் 2 வாரமும் நல்லா தான் வச்சு பார்த்துருந்தேன். வீட்டில் அம்மா எல்லாம் நல்லா தான் வச்சு பார்த்துருந்தாங்க. திடீர்னு சண்டை போட்டு உங்கள் வீட்டில் இருக்குவானா, அவன் பண்ண தப்பெல்லாம் அப்பா அம்மா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டிலேருந்து இட்டுன்னு போயிட்டு தினமும் வீட்டில் என்னை பற்றிலாம் தப்பாக சொல்லிட்டு தினமும் அடிக்க வச்சான். இது கவர்மெண்ட்டில் காசு எனக்கு 7ஆம் மாதமும் 5ஆம் மாதம் காசு போட்டாங்க. 9,000 காசு போட்டாங்க. லவ் பண்ணும்போது எங்கள் அப்பா அரை சவத்தில் கம்பல் எடுத்து மூக்குத்து காசு 9,000 வச்சுக்கலான்னு சொன்னதுக்கு, உனக்கு எதுக்கு உங்கள் அப்பா அம்மா நகை எது உங்கள் அப்பா மூட்டுக்கிட்டோம், நீ மூக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட காசு 5,000 பிடிங்கி அவன் பேங்க்கில் எடுத்து போட்டுக்கணும். இது கேட்டதுக்கு உங்கள் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாங்க. அவங்க அப்பா அம்மா நீங்கள் வீட்டுக்கு போமா எப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மா வர வச்சு நைட்டு 8 மணிக்கு வர வச்சு எங்கள் வீட்டுக்கு அமுச்சு விட்டாங்க. அமுச்சு விட்டுட்டு மறுநாள் காலைல வேணுமே என்னை வெறுப்பேற்றதுக்கு எங்கள் வீட்டான வந்தான். 4 பேர் இட்டு என்னையும் என் தங்கச்சி அடிக்க வந்தான். என் தங்கச்சி வெளியே இருந்தா, நீ எதுக்கு வெளியே போகிறன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து எனக்கு பொண்டாட்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்த வந்தான். என்ன குத்த வந்ததுக்கு என் தங்கச்சி அச்சா என்னையும் அடிச்சான். இது வீட்டில் அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் போது அப்பா அத்தை பையன் எடுத்து வந்தார். வரும்போது இதெல்லாம் எதுக்கு அவன் என்னை அடிச்சுட்டு நேரம் அவன் வீட்டுக்கு போகும்போது அப்பா பார்த்தாரு. எதுக்கு அச்சா எதுக்கு பண்ணன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவன் புள்ளி அச்சான்னு சொல்கிறான். ஆனால் அப்பா அடிக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு அவன் தான் என்னை தாக்குனது. ஃபஸ்ட்டு கேஸ் நான் போயிட்டு அவங்க வீட்டில் வந்தோடனே கேஸ் கொடுத்தேன். போய் பால்செட்டி போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒரு நடவடிக்கை கூட எடுக்கல. இப்போ மகளிர் குழுவில் கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்கேன். இப்போ Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.